எல்லா பேங்க்லேயும் போனால் கேஒய்சின்னு ஒன்று கேட்குறாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் கேஒய்சி, எல்லாத்துலேயுமே நோ யுவர் கஸ்டமர். நோ யுவர் கஸ்டமர்னால் என்னங்க அர்த்தம்? இப்போ இதை சிம்பிளாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, இப்போ ஒரு செக் உங்களுக்கு கீழே கிடைக்குதுன்னு வைங்களேன். நீங்கள் ஒரு செக்கை தொலைச்சிறீங்க. உங்கள் பேர் வந்து ராம் ரஹீம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ராம் ரஹீம்னு ஒரு செக்கு யாரோ உங்களுக்கு 10 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க, அது கீழே கிடைக்கிது. அதை ஒரு ஆள் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் இது நான் தான் ராம் ரஹீம் அப்படின்னு அந்த செக்கை என்கேஷ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை ஃபஸ்ட்டு உங்களோட ஐடென்டிட்டி, உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க. இப்போ இந்த ஐடென்டிட்டி, உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் இது வந்து உங்களோடது. இது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். ஏன் ஐடென்டிட்டி எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு. நான் வங்கியில் வேலை செஞ்சிட்ருக்கும் போது ஒரு வயசானவருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப், பென்ஷனர்ஸ், உங்களுக்கு ஒரு வேலை, நீங்கள் இந்த வங்கியில் போய் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணின அப்புறமா அடுத்தது நீங்கள் வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கஸ்டமரும் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணார். அதுக்கு ஒரு பெரிய கதை கொடுத்துரு, மாதம் உங்களுக்கு இவ்வளோ பைசா வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு 10,000 இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் அதை வித்ட்ராவும் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போன்னு. அப்போ அவருங்க 10,000 ரூபாயும் வித்ட்ரா பண்ணிட்டார். ஸோ இப்போ அவர் சேஃப். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, 10,000 வித்ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அவருக்கு டெபிட் கார்டும் பின் நம்பரும் வந்திருக்கு. அந்த டெபிட் கார்டும் பின் நம்பரையும் பெங்களூரில் ஒரு அட்ரஸ்க்கு கொரியர் பண்ண சொல்லியிருக்காங்க. இவரும் கொரியர் பண்ணிட்டாரு. பண்ணிவிட்டு அவரும் அக்கௌண்ட்டில் பணம் வரும் அப்படின்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் எஸ்எம்எஸும் வரல அவருக்கு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் அவர் வீட்டு வாசலில் போலீஸ் வந்து நிற்குது. உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபிஷிங் அட்டாக்ல 1 lakh வந்து அது வித்ட்ராவும் பண்ணப்பட்டிருக்குன்னு. அந்த வயசானவர் அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்ததுன்னே புரியல. என்ன நடந்திருக்குன்னா, இவர் அக்கௌண்ட்டை வச்சு ஃபிஷிங் அட்டாக் பண்ணி அதுலேருந்து ஆன்லைனில் அக்கௌண்ட்டை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரூட் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும் இல்லையா, அதுக்கு இவரோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் வந்திருக்கு. 1 லட்சம் வந்த உடனே 3 நாளில் 30,000 அந்த பைசாவை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அவங்க வித்ட்ரா பண்ணிவிட்டு பெங்களூர்லேருந்து போயிட்டாங்க. ஃபிஷிங் அட்டாக் ஆன கம்பெனி அவங்க வந்து கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த போது இந்த பணம் இவர் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குன்னு தெரிய வந்து போலீஸ் இவர் வீட்டுக்கு போயிருக்கு. இவர் ரொம்ப வருத்தப்பட்டார். வந்துட்டு கடைசியில் அவர் கையிலேருந்து 1 லட்சம் கொடுக்க வேண்டியதாச்சு. பேங்க் மேலே ரொம்ப கோவப்பட்டார். எங்ககிட்ட நீங்கள் சொல்லவே இல்லைன்னு. நல்லா யோசிச்சு பாருங்கள், பேங்க்குக்கு எப்படி தெரியும் நீங்கள் எதுக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு? பேங்க்குக்கு கண்டிப்பாக தெரியாது. இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் பார்த்து வெறும் ஐடென்டிட்டி தானே கேட்குறாங்க, நம்மக்கிட்ட பணம் கேட்கலையே, நம்ம பணத்தை தொலைக்க மாட்டோம், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். நம்மளோட ஐடென்டிட்டி, நம்மளோட பேன் நம்பர், ஆதார் நம்பர், நம்மளோட எல்லா ஐடென்டிட்டியும் ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது.